மரணத்திற்கு பிறகும் நன்மை கிடைக்க என்ன செய்ய வேண்டும்? இன்ன ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறுகிறார்கள், கால இதா மாத்தல் இன்சானு இன்கத்தா அமலுஹு இல்லா மின் ஸலாஸா, மனிதன் மரணமாகும் பொழுது மூன்றை தவிர அவனுடைய அமல்கள் முடிந்துவிடும். ஒன்று சதக்கத்துல் ஜாரியா, நேமமான தர்மம், அவ் இல்மின் யுன்தஃபஹு ஃபிஹி, பயன் தரக்கூடிய கல்வி, அவ் வலதின் சாலிஹின் இத்துவுல்லஹு, அவருக்காக துவா செய்யக்கூடிய சாலிகான குழந்தை. சதக்கத்துல் ஜாரியா என்பது ஒருவர் மரணமடைஞ்ச பிறகும் அவருக்கு நன்மை கிடைத்து கொண்டே இருக்கும். உதாரணத்துக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தங்க தொழுறாங்க, நோவு வைக்கிறாங்க, ஜக்காத்து கொடுக்குறாங்க, ஹஜ்ஜி பண்ணியிருக்காங்க, குர்ஆன் ஓதி இருக்காங்க, இது எல்லாமே நிறைவேற்றிருக்காங்க. ஆனா இவர் மரணமடைஞ்ச பிறகும் இந்த அமல்களை செய்து நன்மைகளை சம்பாதிக்க முடியாது. நேமமான தர்மம் என்பது இவருடைய மரணத்திற்கு பிறகும் செய்து வரக்கூடிய தர்மம். இரண்டாவது பயன் தரக்கூடிய கல்வி, இவர் மூலமா கல்வியை கற்று அதன்படி அமல் செய்து கொண்டிருப்பாங்க. மூன்றாவது பார்த்தீங்கன்னா சாலிகான அமல் செய்யக்கூடிய இவருடைய குழந்தை. இந்த அனைத்து நன்மைகளும் இவருடைய மரணத்திற்கு பிறகும் தொடர்ந்து கிடைக்கும்.